இந்த கோவில கொஞ்சம் பாருங்க. இந்த கோவில்ல மொத்தம் 2 அதிசயங்கள் இருக்கு. முதல் அதிசயம், இந்த கோவில்ல இருக்கிற குளத்துல விஷவாயுக்கள், அதாவது தவளை, பாம்பு போன்ற விஷவாயுக்கள் எதுவுமே வாழாதான். இரண்டாவது அதிசயம், இந்த கோவில்ல இருக்கிற மூலவர் லிங்கத்தை இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யற ஐயரே தொடமாட்டாங்களாம். இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யற அந்த ஐயர் பாத்தீங்கன்னா அந்த குளத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் உள்ளே வரணுமா. இந்த கோவில் உள்ள வந்தா கூட சப்போஸ் யாராவது தொட்டா கூட, அதாவது பக்தர்கள் யாராவது தொட்டா கூட மறுபடியும் அந்த குளத்துல போயிட்டு குளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கோவில் உள்ளே வரணுமா. இந்த கோவிலை கட்டின மன்னராகவே இருந்தா கூட இங்க இருக்கிற ஐயரை வந்து தொடவே கூடாதான். இங்க இருக்கிற மூலவர் லிங்கம் பாத்தீங்கன்னா சுயம்பாக உருவானாரு. இந்த லிங்கம் பருவத்திற்கு ஏற்ப வருடத்திற்கு 2 முறை நிறமாறக்கூடிய தன்மை உள்ளது. சிவபெருமான் அசுரர்களை அழிக்கிறதுக்கு போனப்ப அவரோட தேர்ல இருந்த அச்சணி கீழே விழுந்ததான். அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சுயம்பு லிங்கம் தோன்றுனது. அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த கோவிலையும் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கூவம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பத்தின முழு காணொலியும் நம்ம சக்தி டிராவலர் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம போய் பாருங்க. இந்த மாதிரி அறியாத சிவனாலயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.